இந்தியை திணிக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே அதற்கான எல்லா முன்னெடுப்புகளையும் மத்திய அரசு எடுக்கிறது. தமிழுக்காக அனைவரும் ஒன்றுபட்டு போராடுவோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. பஞ்சாப், தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலிருந்து நமக்கான ஆதரவு குரல் வந்திருக்கு. இதை பார்த்த ஒன்றிய அரசு இந்திய திரைக்கலன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் உண்ணாவிரதம். காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் இன்று முதல் உண்ணாவிரத போராட்டம். நாகையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி. குமரி, நெல்லை, தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பாக வைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கனமழை எச்சரிக்கையால் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். கனமழை தொடர்பாக முதலமைச்சர் அறிவுறுத்தியும் கண்டுகொள்ளாத திருவாரூர் மாவட்ட நிர்வாகம். தற்காலிக நேரடி கொள்முதல் நிலையம் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைவதால் விவசாயிகள் வேதனை. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சாலையை கடக்க முயன்றபோது இருசக்கர வாகனத்தில் மோதி சாலையில் மயங்கி விழுந்த சிறுத்தை. சிறிது நேரத்திற்கு பின் மயக்கம் தெளிந்த நிலையில் மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது. சீமான் வீட்டு காவலாளி அமல்ராஜ் உதவியாளர் சுபாகருக்கு மார்ச் 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சோழிங்கநல்லூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவு. சோழிங்கநல்லூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியினர் திரண்டதால் பரபரப்பு. நீதிமன்றம் நுழைவு வாயில் மூடப்பட்டதால் காவலர்களுடன் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் வாக்குவாதம். சீமான் இன்று விசாரணைக்கு ஆஜராகாவிட்டால் கைது நடவடிக்கை என காவல்துறை எச்சரிக்கை. விசாரணைக்கு ஆஜராக முடியாது என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். சீமானின் பேச்சுக்கு பதிலளிக்கும் வகையில் நடிகை விஜயலட்சுமி வீடியோ வெளியீடு. 2 நாட்களுக்கு முன்பு கூட சமாதானம் பேச தூது அனுப்பியதாக விஜயலட்சுமி தகவல். தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது, சட்டம் தன் கடமையை செய்யும். சீமான் விவகாரத்தில் அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. அதிகமாக கருத்தை சொல்லி அவருக்கு விளம்பரத்தை ஏற்படுத்த நினைக்கவில்லை. சட்டத்தின் ஆட்சிதான் ஒட்டுமொத்த ஒன்றியத்திலே நடக்கின்றது. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட எந்த நடவடிக்கையும் துணிவாக எடுக்கக்கூடிய முதல்வர் ஆட்சியிலே அதிகார அத்துமீறல் நடைபெறுவதற்கு அனுமதிக்க மாட்டார். இதில் போராட்டத்தில் பங்கேற்பதை தடுக்க திண்டுக்கல்லில் வீட்டு காவலில் வைக்கப்பட்ட மாதர் சங்க மாவட்ட தலைவர். காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மாதர் சங்க தலைவரை அழைத்து சென்ற மார்க்சிஸ்ட் எம்பி. மயிலாடுதுறையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் எம்பி திருச்சி சிவா பேசிய போது வரிசையாக எழுந்து சென்ற பெண்கள். நூற்றுக்கணக்கான காலி சேர்களை பார்த்து நொந்து போன திருச்சி சிவா. சமமாக கருதுகிற அந்த கண்ணோட்டம் நிறைந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையும் அதுதான். எப்படி எதிர்த்து பேசுவது? என்ன ஆட்சி கூட்டணி போனேன் அவர் சொன்னவுடன் ஒரு உற்சாகமும். இந்தியை அனுமதித்ததால் மாநில மொழிகள் அழியும் என கவிஞர் வைரமுத்து எச்சரிக்கை.
நகைச்சுவை நடிகர் வடிவேலுவும் மும்மொழி கொள்கை தொடர்பாக மறைமுக பேச்சு. நேபாள நாட்டில் இன்று அதிகாலை 5.5 ரிக்டர் அளவில் மிதமான நிலநடுக்கம். பாகிஸ்தானிலும் 4.5 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். காஷ்மீரில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் கவிழ்ந்த கார். 7 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. 3 பேர் மாயம். தெலங்கானா சுரங்க விபத்து நிகழ்ந்து இன்று 1 வாரம் நிறைவு. சுரங்கத்தில் 7 நாட்களாக சிக்கியுள்ள 8 தொழிலாளர்களின் நிலை கேள்விக்குறி. கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்கும் விவகாரம். தமிழக அரசு நிலைப்பாட்டை 1 வாரத்தில் தெரிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மன்னர் சார்லஸின் அழைப்பை ஏற்றார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். விரைவில் இங்கிலாந்திற்கு சென்று மன்னர் சார்லஸை சந்திக்க முடிவு. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இன்று சந்திப்பு. அதிபர் டிரம்ப் ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டி வரும் நிலையில் முக்கிய சந்திப்பு. அமெரிக்காவின் அதிகப்படியான வரி விதிப்பிற்கு உடனடியாக தக்க பதிலடி கொடுக்கப்படும். டிரம்பின் முடிவுக்கு கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கண்டனம். ரஷ்யாவின் பிடியில் உள்ள உக்ரைன் பகுதிகளை மீட்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இங்கிலாந்து பிரதமருடனான சந்திப்பின் போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் உறுதி. நியூசிலாந்துக்கு எதிரான லீக் போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா விளையாட மாட்டார் என தகவல். சுப்மன் கில் அணியை வழிநடத்த வாய்ப்பு. ரவிச்சந்திரன் அஸ்வின் சென்னை அணிக்கு திரும்பியதை வரவேற்கும் விதமாக வீடியோ வெளியீடு. சிஎஸ்கே அணி வெளியிட்ட வீடியோ இணையத்தில் வைரல். வாழ்வா சாவா போட்டியில் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை. சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்ய 2 அணிகளும் தீவிரம்.